வணக்கம் அன்பான நேயர்களே. பட்டுச்சேலை பளபளப்பாக இருக்கணுமா, பட்டுச்சேலையை எப்படி பராமரிப்பது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பட்டுச்சேலையை பராமரிப்பதென்பது ஒரு அழகிய கலை. ஜவுளிக்கடையில் இருந்து வாங்கி வரும் பட்டுச்சேலையை காகித அட்டை பெட்டியில் இருந்தும் பிளாஸ்டிக் கவரில் இருந்தும் வெளியே எடுத்து விடுவதுதான் பட்டு பராமரிப்பில் முதல் டிப்ஸ். பட்டுச்சேலை வாங்கியதும் தையல் கடையில் கொடுத்து ஃபால்ஸ் வைத்து தைத்து ஓரம் அடித்து விடவும். சேலை வாங்கும் கடையிலேயே குஞ்சலம் கட்டி தருவார்கள். அதனால் ஒரு புறம் மட்டும் ஓரம் அடித்தால் போதும். ஒவ்வொரு முறையும் பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு போய் வந்தவுடன் சேலையை ஒற்றை விரிப்பாக விரித்து நிழலில் உலரப் போடவும். வியர்வை அதிகம் பட்டிருந்தால் லேசான சூரிய வெளிச்சத்தில் போட்டு 1 மணி நேரத்துக்கு பிறகு எடுக்கலாம். சேலையில் எண்ணெய் கரை பட்டுவிட்டால் திருநீறு அல்லது டால்கம் பவுடரை அந்த இடத்தில் போட்டு தேய்த்து விடவும். பிறகு ஷாம்புவில் ஊற வைத்த துணியை பிழிந்து அழுத்தி துடைத்துவிட்டு நிழலில் போட்டு உலர்த்தி எடுக்கவும். குழம்பு போன்றவை பட்டுவிட்டால் ஒரு மென்மையான காட்டன் துணியை சிறிதளவு தண்ணீரில் நனைத்து பிழிந்து அந்த இடத்தை மட்டும் துடைத்துவிட்டு நிழலில் உலர்த்தவும். பட்டுச் சேலைகளை பருத்தி துணியால் வைக்கப்பட்ட பையில் போட்டு வைத்தால் சேலைகள் அழுக்குப்படியாமல் காற்றோட்டத்துடன் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டுகளில் பட்டுச் சேலைகளை போட்டு வைப்பதற்கென்றே காட்டன் பைகள் கிடைக்கின்றன. ஒரு பையில் 2-3 சேலைகளை போட்டு வைக்க முடியும். விசேஷங்களுக்கு பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு போகும்போது புடவையின் மீது நேரடியாக செண்டு தெளித்துவிட்டு போவது சிலரது வழக்கம். அவ்வாறு செய்யாமல் கைக்குட்டை போன்ற சிறு துணியில் சென் தெளித்துவிட்டு பிறகு சேலையில் தடவிக்கொண்டால் செண்டால் ஏற்படும் கரையை தவிர்க்கலாம். நாப்தலின் உருண்டைகளை, அதாவது பூச்சி உருண்டைகளை நேரடியாகவே சிலர் பட்டுப்புடவைகளில் போட்டு வைப்பார்கள். அதை தவிர்ப்பது நல்லது. நாப்தலின் உருண்டையில் இருக்கும் சில வகையான ரசாயனங்கள் கரைந்து பட்டுப்புடவையை சேதப்படுத்திவிடும். அதற்கு பதிலாக சிறு காட்டன் துணியில் நாப்தலின் உருண்டையை வைத்து முடிச்சு போட்டு பிறகு புடவைக்கடியில் வைக்கலாம். பட்டுப்புடவைகளுக்கடியில் வைப்பதற்கென்ற பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட மூலிகை சென்ட் பவுடர் பவுச்சுகள் கிடைக்கின்றன. அதை வாங்கி சேலைகளுக்கு இடையே போட்டு வைக்கலாம். பட்டுப்புடவைகளில் ஈரப்பசை இருந்தால் எடுத்து உடுத்தும் போது ஒருவித வாடை ஏற்படும். இதை தவிர்க்க கைப்பிடி அளவு வேப்பிலைகளை எடுத்து வெயிலில் நன்கு காய வைத்து புடவைகளுக்கிடையே போட்டு வைக்கலாம். வேப்பிலைகளின் வாசத்துக்கும் கசப்புத்தன்மைக்கும் சிறு பூச்சிகள் கூட அண்டாமல் இருக்கும். பட்டுப்புடவைகளை அயர்ன் செய்யும் போது இடையே நியூஸ் பேப்பர் வைத்து அயர்ன் செய்தால் மடிப்பு கலையாமல் அழகாக இருக்கும். அயர்ன் செய்பவர்களிடம் நியூஸ் பேப்பர் இருக்காமல் போகலாம் என்பதால் நாமே ஒரு நியூஸ் பேப்பரையும் எடுத்து சென்று கொடுக்கலாம். பட்டுப்புடவையை சிலர் மடிப்பு வைத்து கட்டுவார்கள். இன்னும் சிலர் ஒற்றையாக மார்பில் போடுவார்கள். அப்படி போடுபவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மேடையில் மணமக்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க வரிசையில் நிற்கும் போதோ அல்லது மேடை ஏறும்போதோ ஒற்றை தலைப்பை யாராவது மிதித்து விட வாய்ப்பு உள்ளதால் இடுப்பை சுற்றி சொருகுவது போல் கைகளால் பிடித்து கொண்டு மேடை ஏறுவது நல்லது. தலைப்பில் கிழிசல் ஏற்பட்டால் அதை தைப்பது கடினம் என்பதால் கவனத்துடன் இருக்க வேண்டும். பட்டுப்புடவையை தண்ணீரில் அலசி துவைக்கும் போது சாயம் போகவும் துணி சுருங்கி போகவும் வாய்ப்பு இருக்கிறது. புது புடவையின் மெருகு குறையாமல் இருக்க வேண்டுமானால் அடிக்கடி தண்ணீரில் போட்டு துவைக்கக்கூடாது. வேறு வழியே இல்லை, நிறைய கரை படிந்து விட்டது என்றால் தரமான ட்ரை கிளீன் கடையில் கொடுத்து செலவை செய்து கொள்ளலாம். வெளியூர்களில் நடைபெறும் விசேஷங்களுக்காக உடுத்திக் கொள்வதற்காக பட்டுப்புடவையை சூட்கேஸினுள் எடுத்து வைக்கும்போது காட்டன் பைக்குள் போட்டு எடுத்துச் சென்றால் அயர்ன் செய்த மடிப்பு கலையாமல் விசேஷத்துக்கு அழகாக உடுத்தலாம். பல முறை உடுத்தி ட்ரை கிளீனிங் செய்த பட்டுப்புடவையை தண்ணீரில் நனைத்து துவைத்து உடுத்த விரும்பினால் மைல்டான ஷாம்பு கலந்த நீரில் போட்டு உடனடியாக எடுத்து சுத்தமான தண்ணீரில் அலச வேண்டும். புடவை ஒரு நிறத்திலும் பார்டர் மற்றொரு நிறத்திலும் இருந்தால் பார்டரை மட்டும் சேர்த்து ஒரு நூலால் கட்டிவிட்டு புடவையை முதலில் ஷாம்பு கலந்த நீரில் போட்டு எடுத்து சுத்தமான தண்ணீரில் அலச வேண்டும். பிறகு பார்டரை தனியே ஷாம்பு நீரில் போட்டு எடுத்து வேறு தண்ணீரில் அலச வேண்டும். இப்படி செய்தால் பார்டரின் நிறம் புடவையின் நிறத்தில் படியாமல் இருக்கும்.
பட்டுப்புடவை உடுத்திய பிறகுதான் கழுத்துக்கான நகைகளை, அது தங்க நகையாக இருந்தாலும் சரி, இமிடேஷன் நகையாக இருந்தாலும் சரி, போட வேண்டும். நகைகளில் நீட்டிக்கொண்டிருக்கும் கொக்கிகள் அல்லது கம்பி இலைகளில் பட்டுப்புடவையின் ஜரிகை சிக்காமல் பார்த்து அணிந்து கொள்வது நல்லது. ஜரிகை சிக்கிக்கொண்டால் புடவையின் இலைகள் விரிசல் கண்டு சீக்கிரம் இத்துப்போக வாய்ப்புள்ளது. அதைப்போலவே நகைகளை கழட்டி வைக்கும் போதும் கூடுதல் கவனத்துடன் கழட்டி வைக்க வேண்டும். ஃபங்க்ஷனுக்கு போய்விட்டு வந்தவுடன் உடுத்தியிருக்கும் பட்டுப்புடவையை களைந்து அப்படியே சோபாவின் மீதோ கட்டிலின் மீதோ போடுவது சிலரது வழக்கம். அந்த புடவையின் மீது யாராவது தெரியாமல் வந்து உட்காரலாம் அல்லது ஏதேனும் பொருட்களை வைக்கலாம். அதனால் சேலை கிழிந்து விடும் வாய்ப்புகள் அதிகம். சிரமம் பார்க்காமல் உடனடியாக சேலையை எடுத்து 2-3 மடிப்புகள் மடித்து கொடியில் போட்டு நிழலில் உலர்த்தி எடுப்பது நல்லது.